எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் கிரிக்கெட் டீம் அடுத்த அத்தியாயத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறாங்க. இப்போதைக்கு இந்த 3 ஃபார்மேட்டில் T20 ஓடிஐ பொறுத்த வரைக்கும் இந்தியா சேஃப் ஹேண்டில் தான் இருக்காங்க. ஏன்னா T20 வேர்ல்டு கப் 2024 இந்தியா தான் சாம்பியன்ஸாக இருக்காங்க. ஓடிஐ ஃபார்மட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கௌதம் கம்பீரோடைய இந்த கோச்சிங் ஸ்டிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா புது சைக்கிள் ஆரம்பிக்க போது ஆன்கோயிங் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளில் டெஸ்ட்டில் நல்லா தான் இருக்காங்க இந்தியன் டீம். ஆனால் இப்போது அந்த புதிய அத்தியாயம் இருக்குல்ல, அதுதான் கௌதம் கம்பீர் தலைமையிலான அந்த கோச்சிங். அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அடுத்ததாக இந்தியாவுடைய கோர் டீம் எப்படி இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய கொஸ்டின்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ இந்தியன் டீமுக்கு மிகப்பெரிய அளவில் ஸ்கெடியூல் இருக்குது. அடுத்ததாக ரொம்ப பிஸி ஸ்கெடியூலை நோக்கி பயணம் செய்ய போகிறாங்க. நிறைய டெஸ்ட் சீரீஸ்லாம் விளையாட போகிறாங்க. முக்கியமாக பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிலாம் விளையாட போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியா இப்போது அந்த ஆரம்பிக்க போகிறது பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ். பங்களாதேஷ் ஒரு பக்கம் பாகிஸ்தானை அதோடைய சொந்த மண்ணிலே ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்க போகுது. இப்போது இந்தியன் டீமுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கு ஒரு ட்ரையலாக பார்க்கப்படுறது தான் துலீப் ட்ராஃபி. இதில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதில் ஷார்ட்லிஸ்ட் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா பங்களாதேஷுடைய இந்த டெஸ்ட் சீரீஸில் உள்ளே வருவாங்க. அப்புறமா என்ன ஆகிடும்னா, இந்த சென்னையில் ஃபஸ்ட் மேட்ச் நடக்கும். அங்கேயே கொஞ்சம் கேம்பில் நிறையா நாட்கள் இந்தியன் டீமுக்கு கிடைக்கும். அந்த கேம்பில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 2வது டெஸ்ட் மேட்ச் கான்பூரில் நடக்க போகுது. இப்போது இந்த பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸில் இந்தியாவுடைய அந்த லைனப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மோஸ்ட்லி பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. வழக்கம் போல் ஓப்பனர்ஸாக ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் தான் இருக்க போகிறாங்க. இந்த 2 பேருடைய ஓப்பனிங் காம்பினேஷன் எல்லா ஃபார்மேட்லையுமே ஒர்க் அவுட் ஆகிடுது. அதனால் டெஸ்ட்டில் சந்தேகமே இல்லாமல் இது நல்லா தான் இருக்க போகுது. ரோஹித் சர்மா தன்னுடைய இந்த கிரிக்கெட்டில் கடைசி கட்டத்தில் இருக்கார் கெரியரில். அதனால் இனிமேல் வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே ரோஹித்துக்கு கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்க போகுது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இப்போ தான் உள்ளே வந்துட்டுருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது. அப்படியே நம்பர் 3 நம்பர் 4 பார்க்கும்போது சுப்மன் கில் அந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிடுறாரு நம்பர் 3க்கு. அவரை தாண்டி இந்தியன் டீம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதுலேருந்தே சுப்மன் கில்லை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக ஃப்யூச்சர் கேப்டன் அப்படின்ற ரேஞ்சில் தான் சுப்மன் கில்லை வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 3 ஃபார்மேட்டுக்கான பிளேயரை தான் சுப்மன் கில்லை பார்க்குறாங்க. நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டில் கன்ஃபார்மாக விராட் கோலி தான் இருக்க போகிறாரு. அப்படியே டவுன் தி ஆர்டர் வந்தால் நம்பர் 5 நம்பர் 6 பார்க்கும்போது கேஎல் ராகுலும் ரிஷப் பண்ட் தான் இருக்காங்க. இப்போ இந்த 2 பேருமே விக்கெட் கீப்பர் பேட்டர் தான். மோஸ்ட்லி இந்த 2 பேருமே ஒரே பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கேஎல் ராகுல் கொஞ்சம் டிஃபெண்டிங் ஆடக்கூடியவர். அப்புறமா டெஸ்ட்லேயே அட்டாக்கிங் பேட்டிங் யாருன்னா நம்ம ரிஷப் பண்டாக தான் இருக்க முடியும். அவருடைய டெஸ்ட் ஃபார்மட்டுக்கான ஃபார்ம்ன்றது நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் போன பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் இந்தியன் டீமுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். கொஞ்ச நாட்களில் அவரால் கிரிக்கெட் விளையாட முடியல. அதுக்கு முக்கியமான காரணமே அந்த கோர விபத்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் விளையாடினார், T20 வேர்ல்டு கப் 2024 விளையாடினார். இப்போது ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா டெஸ்ட்டுக்குள்ளே வர போகிறாரு. அதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படி பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் பழசாக தான் இருக்கும். பெஞ்ச் ஸ்ட்ரென்த்னு பார்த்தா ஸ்ரேயாஸ், சர்ஃப்ராஸ் கான் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படியே நம்ம பவுலிங் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ரவீந்திர ஜடேஜாவும் முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. ட்ராப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனே இருக்காது. இப்போ பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அந்த பேஸ் பவுலிங் தான். 3 முக்கியமான பிளேயர்ஸான சிராஜ், பும்ரா, ஷமி, இவங்க 3 பேருமே இந்த டெஸ்ட் சீரீஸில் விளையாட மாட்டாங்க. சிராஜை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸில் விளையாடுவாரா அப்படின்னு கன்ஃபார்மாக தெரில. மோஸ்ட்லி அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் தோணுது. பும்ராவுக்கு கன்ஃபார்மாக ரெஸ்ட் கொடுக்கப்பட்டுரும். ஏன்னா அவர் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸ் தான் வரப்போகிறாரு. அதில் விளாண்டுட்டு அதுக்கப்புறமா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்காக அவரை வச்சுருக்காங்க. ஸோ இதில் விளையாடி அவருக்கு இன்ஜுரி ஆகக்கூடாதுன்னு பிசிசிஐ மும்முரமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னும் இன்ஜுரியிலேருந்து வெளியாகலை, மேட்ச் ஃபிட்னஸ் இன்னும் ஆகலை. ஸோ அப்படி பார்த்தா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் லைனப்போடு தான் இந்தியன் டீம் உள்ளே இறங்குவாங்க. ஐ மீன் பேஸ் பவுலிங்கோடு இறங்குவாங்க. ஸ்பின் பவுலிங் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. ஆனால் பேஸ் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் இந்த பேஸ் பவுலிங்கை லீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்த விட ஆகாஷ் தீப் இருக்கார், ஹர்ஷதீப் சிங் டெஸ்ட் டெபியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கலீல் அகமது கூட ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இந்தியாவுடைய பிரச்சனை இந்த பங்களாதேஷ் டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பவுலிங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்பின் பவுலிங்கை வச்சு அந்த பிச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியா அடாப்ட் பண்ணிக்கணும். செப்டம்பர் 19 23 வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும், செப்டம்பர் 27 அக்டோபர் 1 வரைக்கும் செகண்ட் டெஸ்ட் நடக்க போகுது.
இது முடிஞ்சதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்தில் நியூசிலாண்டுக்கு எதிராக டெஸ்ட் சீரிஸ் விளையாட போகிறாங்க. அதில் அக்டோபர் 16லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டும், அக்டோபர் 24லேருந்து 28 வரைக்கும் செகண்ட் டெஸ்ட்டும், நவம்பர் 1லேருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 3வது டெஸ்ட் விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆரம்பிக்கும். நவம்பர் 22லேருந்து 26 வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட், டிசம்பர் 6லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் செகண்ட் டெஸ்ட், டிசம்பர் 14லேருந்து 18 வரைக்கும் தேர்ட் டெஸ்ட், டிசம்பர் 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஃபோர்த் டெஸ்ட், ஜனவரி 3லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 5ஆவது டெஸ்ட் விளையாடுவாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. அது ஜூன் 20லேருந்து 24 வரைக்கும் முதல் டெஸ்ட் விளையாடுவாங்க. ஜூலை 2லேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் செகண்ட் டெஸ்ட், ஜூலை 10லேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 3வது டெஸ்ட், ஜூலை 23லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 4வது டெஸ்ட், ஜூலை 31லேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் 5வது டெஸ்ட் விளையாடுவாங்க. ஸோ இப்போ இந்தியாவுடைய கோர் டீம்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற மேட்சஸில் பேட்டிங்கில் பெரிய அளவுக்கான சேஞ்ச் இருக்காது. பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸில் மட்டும் பேஸ் பவுலிங்கில் சேஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறமா நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ்லேருந்து அதுக்கப்புறமா இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் பேஸ் பவுலிங் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவுடைய மிடில் ஆர்டர் அது டோட்டலாக இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ரஹானே, புஜாரா, ஹனுமா விஹாரி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் கணக்கிலே எடுத்துக்கல, கன்சிடரே பண்ணல அப்படின்றது தான் உண்மை. பிசிசி மேபி ஃபியூச்சரில் வரப்போகிற மேட்சஸில் ஏதாவது 2-3 டெஸ்ட் சீரிஸில் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் விளையாடுறது மூலமாக. ஸோ கௌதம் கம்பீருடைய கோச்சிங் ஸ்டிண்டில் முதல் தடவையாக டெஸ்ட் சீரிஸ் இந்தியா விளையாட போகிறாங்க. அவர் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அந்த கோர் டீம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன்.